மனைவியும் சேர்ந்து அசன் டிரைவரையும் பாடையும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால கடைசியா உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிறேன். செய்த குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை மீதும் கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுள் மீதும் என் மனைவி பெற்றெடுக்க போகும் குழந்தை மீதும் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நாங்கள் குற்றவாளிகள் அல்ல, நாங்கள் குற்றவாளிகள் அல்ல. இதான் நீ சொல்ற கடைசி பதில? இன்னும் எத்தனை தடவை சொன்னாலும் உண்மை உண்மையாத்தான் இருக்கும். 1987 செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று விருதுநகரில் இருந்து மதுரை செல்லும் கூட்ஸ் வண்டியை ஓட்டி வந்த டிரைவர் சுந்தர் தன் மனைவி துணையோடு செக்யூரிட்டி ஆட்களையும் அசிஸ்டன்ட் டிரைவரையும் கார்டையும் கொன்று கூட்ஸ் வண்டியில் வந்த தங்கத்தை கொள்ளையடித்தான் என்று கார்டு கொடுத்த மரண வாக்குமூலத்தை கோர்ட்டு நம்புகிறது. சுந்தர் செய்த கொள்ளைகளுக்கும் குற்றங்களுக்கும் அரக்கத்தனமான கொலைகளுக்கும் துணை போன அவரது மனைவி பத்மாவுக்கு ஐபிசி 324வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு 2 ஆண்டு காலம் கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு பொருளாசையால் இத்தனை பேரையும் இரக்கமின்றி கொலை செய்த சுந்தர் சமுதாயத்தில் நடமாட அருகதையற்றவர். ஆகவே ஐபிசி 302வது செக்ஷன் படி அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. போடுங்க சார், தூக்கில் அந்த போலீஸ, உண்மை குற்றவாளி தெரிஞ்சுக்காத அந்த சட்டத்தை 4 செவத்துக்குள்ள உட்கார்ந்து தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னால நெஞ்ச கூட ஆட விடாம பார்த்து தூக்கில போடுங்க சார். ஆர்டர், ஆர்டர். தூக்கு தண்டனை அடைஞ்ச கைதி எதுக்காக உங்களை ஜட்ஜ் சார்? எந்த குரல் நியாயத்துக்காக 6 வரை செஞ்சதோ, எந்த குரல் தர்மத்துக்காக இந்த கோர்ட்ல கோஷமிட்டதோ, அந்த குரலுக்கு நீங்க தூக்கு கயிறு வீசிருக்கீங்க. நீங்க தண்டனை கொடுத்தது குற்றத்துக்கு யுவர் நியாயத்துக்கு. நீங்க சொன்ன தீர்ப்பு என்ன 2 வருஷ காலம் ஜெயில அடைச்சு வச்சிருக்கலாம். ஆனா நான் மறு வந்ததும் மனுஷ தன்மையே இல்லாம எங்க 2 பேரையும் குற்றவாளியாக்க சட்டத்துக்கு முன்னால நான் ஒரு பத்திரக்காளி ஆடுவேன். எந்த கூட்டம் அநியாயமா என் புருஷனை தூக்கு மேடல ஏத்திச்சோ, இன்னைக்கு நியாய தேவதை அநியாயத்துக்கு வழி காட்டுச்சோ, அந்த கூட்டத்தை இந்த கையால் என்ன கொலை செய்வேன். எழுதுக்கங்க யுவர் ஆனர். இன்னையில இருந்து சரியா 2 வருஷத்துக்கு அப்புறம் பத்மாங்கிற குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை இப்பவே தீர்ப்பு எழுதுக்கங்க. இப்பவே எழுதுக்கங்க. தேங்க்யூ. அப்புறம் ஏய் என்னடி நின்னுட்ட? அவங்க நம்ம என்னடி செய்வாங்க? நீ வாடி போலாம். நான் வரல. அங்க பாரு, அவ வர. ஏண்டி பானு, நேத்து உனக்கு சயின்ஸ்ல எத்தனை மார்க் வந்துச்சு? 99. ஏண்டி நீ காலேஜ்ல சேரும்போது என்ன சொன்னோம்? 20 மார்க்குக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு. எங்க எல்லாருக்கும் சேர்த்து 95, உன் ஒருத்திக்கு மட்டும் 99. எவ்வளவு இன்சல்ட். சயின்ஸ் மாஸ்டர் உன்னை ஜீனியஸ்னாரு, எங்களை வெறும் ஜீன்ஸ்னாரு. அவ்வளவு நைஸ் பண்ணிட்டியா மாஸ்டர்? சும்மா ரெடி, பாவம் வேர்த்து போச்சு. கர்ச்சீப் இருக்கா? தொடச்சுக்க. இல்ல. இல்லையா? இல்லையா? அதுக்கு ஒரு ஐடியா. கை என் பொண்ணு சேத்துல தள்ளி விட்டுச்சோ, அந்த கையை நறுக்கி என் பொண்ணுக்கு காணிக்கையா கொடுத்து. அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நிக்கிறீங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்ன உங்க கேஸ்? ஒருத்தன் கையை வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, எங்க சார்பில் வாதாட என்ன ஃபீஸ் வாங்குவீங்க? நீங்க கையை ஒடிச்சது நியாயமா இருந்தா 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவேன். பட் கை ஒடிஞ்சவன் ஃபேமிலிக்கு உங்ககிட்ட இருந்து 10,000 ரூபாய் வாங்கி கொடுப்பேன். அப்போ இந்த 1000 இதோ 10,000. 10,000 எனக்கு எதுக்கு தரீங்க? இந்த கையைத்தானே நாங்க ஒடிக்க வந்தது.
கைய ஒடிங்கடா. Damn it. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். லதா, அவசரப்படாதே. அவன் நாம நினைக்கிற மாதிரி இல்ல. நமக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாம் விட அவன் ஒரு பெரிய ஃபைட்டர் நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். எங்க அந்த சேரு சுந்தரி? வர சொல்லி தூது அனுப்பிட்டு ஆளைய காணும். மிஸ்டர் மது, I'm sorry. It's all right. Andrew. Thank you. I'm sorry. மறுபடியும் ஸ்லிப் ஆயிடுச்சு. எதுக்காக வர சொன்ன? அன்னைக்கு நான் ஒரு பொண்ணுங்கிறதையே மறந்துட்டு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். ஐயோ, இப்பதானே கேட்டேன் 2 தடவை. 3வது தடவை கூட கேட்டுறேங்க. I'm sorryங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் பொண்ணுகிட்ட தகராறே பண்றது இல்ல. நீயும் மனசு மாறிட்ட. So you are excused. தேங்க்ஸ்ங்க. நான் மனசுல எதுவும் வச்சேன். நீ மனசுல எதுவும் ஐயா. வச்சேன். Bye. Bye. Excuse, you are already exposed. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லோட்டஸ் கிளப்பின் வெள்ளி விழா நாளான இன்று தொழில் வாரியாக உத்தமமானவர்களை தேர்ந்தெடுத்து சன்மானம் கொடுக்க தீர்மானித்திருக்கிறோம். போலீஸ் டிபார்ட்மெண்டை சேர்ந்த ஸ்ரீ விஸ்வநாதன், பெரிய தொழில் மேதையான ஸ்ரீ நாகலிங்கம் பிள்ளை ஷீல்டு வழங்குவார்கள். என் கையால இந்த ஷீல்டை இவருக்கு வழங்க மாட்டேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? இவர் சட்டத்தை காப்பாத்துறதுக்காக சாகசம் செஞ்ச பெரிய தைரியசாலியா இருக்கலாம். ஆனா இவருடைய மைத்துனன், சொந்த மைத்துனன், சட்டத்துக்கு கரையான் பிடிக்க செய்ய பிறந்த சதிகாரம். இவருக்கு உத்தமன்னு விருது கொடுக்கிற இதே நேரத்துல இவர் மைத்துனருக்கு அயோக்கியன் என்ற விருதை நான் கொடுக்கிறேன். மிஸ்டர், நீங்க யார பேசுறீங்கன்னு தெரியுதா? தெரியும் மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். நான் சொல்றது உங்க மச்சானத்தான். அதுதான் பொய்ன்னு சொல்றேன். இந்த கூட்டத்துல வச்சு எங்க குடும்பத்துக்கு மாசு கற்பிக்கலாம்னு முயற்சி பண்றீங்க. மாசு கற்பிக்கும் பழக்கமும் அவசியமும் இந்த நாகலிங்கம் பிள்ளைக்கு கிடையாது. நீங்க பண்பு உள்ளவரா, நேர்மை உள்ளவரா இருந்திருந்தா இந்த சபையில இதை பத்தி பேசிருக்க மாட்டீங்க. தடுக்கி விழுந்ததுனால தாடி போச்சுன்னு சொன்னா நான் ஒரு தருதல பையன். உங்க குடும்பத்தால பழிக்கு ஆளானது நாங்க. உன் ரத்தத்துல ரோஷம் இருந்தா, உன் இனத்துல மானம் இருந்தா நான் நிரூபிச்சு காட்டுறேன். உங்க மைத்துனன் நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்களா? Can you arrest your brother-in-law மது? அரெஸ்ட் செய்யறது மட்டுமல்ல, லாக்கப்ல வச்சு கைய கால உடைக்கிறேன். இப்ப பேசுறதுதான் சரியான பேச்சு. இத பாருங்க. பாருங்க, நீங்களும் பாருங்க. அவர் மைத்துனுடைய வேஷத்தை கண்ணால பாருங்க. பாருங்க, அந்த போட்டோல இருக்கிறது வேற யாரும் இல்ல, என் பொண்ணு. நான் பெத்த பொண்ணு மானம் போதுன்னு தெரிஞ்சு கூட இதை எல்லாருக்கும் உங்கள்கிட்ட காட்டினது ஏன் தெரியுமா? என் பொண்ணுக்கு நேர்ந்த அவமானம் உங்க பொண்ணுக்கு நேரக்கூடாதுங்கிறது தான். ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய பேர் உண்டாக்குனாத ஷீல்டு கொடுக்க போன பெரியவர்களே, அவர் ஓவையை ஒழுங்கா காப்பாத்திக்க முடியாத கை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவர் சுமத்தின படி உண்மைன்னா நீங்க கொடுக்கிற சீல்ட வாங்குற அருகதை எனக்கு இல்ல. அத உங்ககிட்டயே வைங்க. என் ஹோம்ல அநீதி இருக்குதா, இவர் ஆடுற இந்த கேம்ல அநீதி இருக்கான்னு பாக்குறேன். ஹோம் மினிஸ்டர் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவனா என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காத. வேற எவனாவது என்கிட்ட வாலாட்டி இருந்தான்னா அவனை இந்நேரம் மாறுகால் மாறுகை வாங்கி இருப்பேன். ஆனா ஒண்ணு நான் அப்படி செய்யல. ஏன் தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்ல, போலீஸ் ஆபீசர். உன் மச்சனை லாயர் போர்வையில் இருக்கிற பார் கவுன்சில் மெம்பர். உங்களை நான் எங்க கவனிச்சுக்கணுமோ அங்கே வச்சு கவனிச்சுக்கிறேன். தட் இஸ் இன் தி கோர்ட். லுக், உன்னையும் உன் மச்சனையும் கோர்ட்ல அவமானப்படுத்தாம போனா என் பேரு நாகலிங்கம் பிள்ளை இல்லை.